7, 8, 8.5 1.5 இன்ச் கீழே மடிச்சு எடுத்து விட்டுட்டு அது பிறகு முன் பக்கத்துக்கு பொருத்த. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பிரின்சஸ் லைன் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு போடுறதுக்கு ஒரு நார்மலான சட்டை உண்டு ஒரு 1 ஹவருக்குள்ள எப்படி வெட்டி தைக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் 48 சுற்றளவு மார்பு சுற்றளவு 48 இருக்கிற ஒரு ஆளுக்கு சட்டை ஒன்று தான் இதில் தைக்க போகிறோம். அதுக்கு முதலாவதாக என்னென்ன அளவுகள் தேவையோ அதை எல்லாமே எடுத்து எழுதியிருக்கிறேன். இது ஒரு அளவு சட்டையில் எடுத்த அளவுகள் தான் இதில் எழுதியிருக்கிறது. தோளகலம் 14, அதோட ஒன்றை கூட்டினா 15, 2ஆல் பிரித்தா 7.5. நீங்களும் உங்களோட தோளகலத்தை ஃபுல்லாக அளந்து தான் இது எழுதியிருக்கிறேன். ஒரு பக்கத்தில் இருக்கிற ஃபுல் அளவு தான் இது. அடுத்தது மார்பு சுற்றளவும் சுற்றி வர அளந்து போட்டு அதையும் பிரித்து கூட்டி எழுதியிருக்கிறேன். இதில் 2.5 இன்ச் கூட்டி இருக்கிறேன். அதில் 1 இன்ச் இந்த பிரின்சஸ் லைனின் இடைவெளிக்குள்ள தைக்கைக்குள்ளே போயிடும். 1.5 இன்ச் தையல் இடைவெளியாக விட்டிருக்கிறேன். அடுத்தது முன்கழுத்தின் இறக்கம் பின்கழுத்தின் இறக்கம் சட்டையின் நீளம் தைச்சு முடியக்குள்ள 46 இன்ச் இருக்க வேணும். 1.5 இன்ச் கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சும் மேலே ஷோல்டரெல்லாம் பொறுத்தேக்க 1/2 இன்ச்சும் போகும். அப்போ அதால் 47.5. அடுத்தது தோளில் இருந்து இடுப்பு வரைக்குமான நீளம் 14.5. இதில் பெல்ட் வைக்கிறதுக்காக இந்த அளவு எடுத்திருக்கிறேன். கை நீளம் 6, அதோட 2 கூட்டி 8. கை சுற்றளவு 2 கூட்டினதுக்கான ரீசன் கீழே 1.5 இன்ச் மடித்து தைக்க போகிறேன். மேலே 1/2 இன்ச் கையை பொறுத்தேக்குள்ள அதுக்குள்ளே போயிடும். அடுத்தது கையின் சுற்றளவு மொத்தமாக சுற்றி அளந்து 15 வருது. அதை 2ஆல் பிரித்தா 7.5. 1.5 இன்ச் தையல் இடைவெளி. இங்கே உடம்பிலையும் 1.5 இன்ச் விட்டேனா அதை மாதிரி கையிலையும் 1.5 இன்ச் விட்டுருக்கிறேன். அப்போ கையின் சுற்றளவு 9. இதில் படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நார்மலாக விளங்கும். இது ஒரு கை, இது ஃபேஸிங் துண்டு, இது இந்த உடம்பு துண்டு கீறி இருக்கிறேன். இதில் 2 துண்டையும் ஒரே நடையா, பின் துண்டையும் முன் துண்டையும் ஒரே நடையாக தான் கீறி வெட்ட போகிறேன். இது பின் கழுத்து, இதில் இருக்கிறது முன் கழுத்து. இப்போ துணியில் கீறி வெட்டேக்குள்ள உங்களுக்கு கிளியராக விளங்கும். இதுதான் நாங்கள் இந்த பிரின்சஸ் கட் வெட்ட போகிற சட்டை துணி. இதில் 2 மீட்டர் துணி இருக்குது. இது இந்த வித் 60 இன்ச். இப்போ வித் இருக்கிற பக்கத்துக்கு தான் இந்த வித் நாங்கள் அளந்து பார்க்குற பக்கத்தை தான் நான் இப்படியே மடித்து வச்சிருக்கிறேன். இதில் இருக்கிற உரல் பக்கம் மேலே இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். பட்டை வெட்டுறதுக்கு உரல் பக்கம் 2ம் தான் சேர்ந்த மாதிரி மடிக்கிறேன் நான். இது 2 மீட்டர் இருக்குது. வித்தும் கூடின துணின்றதால இந்த மாதிரி மடிச்சிருக்கிறேன். இதில் 2 மடிப்பு துணி இருக்கிற மாதிரி எடுத்திருக்கிறேன். ஏனெண்டா முன் துண்டும் பின் துண்டும் ஒரே நடையாக தான் கீறி வெட்ட போகிறேன். இதில் முதலாவதாக சட்டையின நீளத்தை மார்க் பண்ணுறேன். சட்டையின நீளம் 47.5 மார்க் பண்ணிட்டு அப்படியே நேரம் ஒரு கோடு ஒன்று கீறுறேன். அடுத்ததாக தோளகலத்தை இங்கே மார்க் பண்ணுறேன். தோளகலம் 7.5, அதோட 1/2 இன்ச்சை கூட்டி கீழே ஆம்கோல் கீறுறதுக்கு மார்க் பண்ணுறேன் 8. இங்கேயும் அந்த தோளகலத்தை ஒருக்கா சரி பார்த்துட்டு இதில் மார்க் பண்ணுறேன். அடுத்ததாக மார்பு சுற்றளவு 14.5. இங்கே இருந்து எங்களோட இடுப்பு தோளில் இருந்து இடுப்பு நிற்க வேண்டிய இடம் 14.5. அதையும் மார்க் பண்ணுறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணுறேன். இவ்விடத்தில் இப்படியே நேர கீறாமல் இதுதான் அந்த இடுப்பு தோளில் இருந்து இடுப்பு பெல்ட் வைக்க வேண்டிய இடம். அப்போ இடுப்பெல்லாம் ஒரு வளைவு வரணுன்றதுக்காக 1/2 இன்ச் உள்ளுக்குள்ளையா எடுத்து இந்த மார்பு சுற்றளவில் இருந்து இவ்விடத்தில் 1/2 இன்ச் உள்ளுக்கையா எடுத்து இதை ஜாயின் பண்ணுறேன். இப்படியே இங்கே இருந்து இந்த அளவு நாடாவை இங்கே இருந்து இப்படியே வச்சு இந்த மடிப்பு இருக்கிற முடிவு வரைக்கும் இப்படியே ஒரு மார்க் கொண்டு போடுறேன். இங்க கீழே 18.5 இருக்குது. அதை அப்படியே நான் எடுக்க போறேன். என்னடா நார்மலா
17-18 இன்ச் வந்து கீழே இருக்கிற மாதிரி தான் எடுக்க வேணும். இதில் 18.5 இருக்குது. 1 இன்ச் வந்து நாங்கள் கீழே வரைக்குமே பிரின்சஸ் கட் வெட்டி கொண்டு வர்றதால அந்த தையலுக்குள்ளே போயிடும். இப்போ இந்த தைக்கைக்குள்ளேயும் இங்கே 1/2 இன்ச் பிடிபடும். அப்போ எனக்கு இந்த சட்டை வீதியாக இருக்கணுமன்றதுக்காக 18.5 அப்படியே எடுக்கிறேன். நீங்கள் இதுக்கு 19 எடுக்கலாம், 17.5 எடுக்கலாம், 17 எடுக்கலாம். உங்களோட மார்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கீழே உங்களுக்கு எவ்வளோ வீதியாக இருக்க வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கலாம். இதில் தோலகலம் வந்து 7.5 அது முதலே மார்க் பண்ண நாங்கள். இதில் எனக்கு வந்து கழுத்து கீறதுக்கு 3 இன்ச் எடுக்கிறேன். ஏன்னா 3 இன்ச் அகலத்தோடு தான் கழுத்து கீற போகிறேன். மிச்சத்தை வந்து நாங்கள் ஷோல்டரெல்லாம் தச்சு முடியக்க இருக்கிற மாதிரி எடுக்கிறேன். இங்கே 1/2 இன்ச் இறக்கி போட்டு வளமையாகவே இப்படி தான் செய்கிறது. சட்டைக்கு 1/2 இன்ச் இறக்கிட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணுறேன். அடுத்தது கழுத்து கீறதுக்கு முன்கழுத்தின் இறக்கம் வந்து 5.25 அதை மார்க் பண்ணுறேன். பின்கழுத்தின் இறக்கம் 2.5 எடுத்து நாங்கள் இப்போ இதை வந்து ஒரு சதுரமான பெட்டி மாதிரி கீறிட்டு முன்கழுத்து வந்து பானா கழுத்து வர்ற மாதிரி எடுக்கிறேன். பின்கழுத்து ரவுண்ட் கழுத்து வர்ற மாதிரி கீறுறேன். இதில் வந்து பின்கழுத்து ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி கீறி இருக்கிறேன். முன்கழுத்து ஒரு பானா கழுத்து மாதிரி கீறி இருக்கிறேன். அடுத்தது ஆண்கோல் கீற போகிறேன். இங்கே ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு இதை வந்து இப்படியே இங்கே இருந்து அப்படியே ஜாயின் பண்ணி கொண்டு வந்து ஒரு ஷேப்பில் கீறுறேன். இதில் வந்து இப்போ பிரின்சஸ் லைன் கீறுறதுக்காக இங்கே இருந்தீங்க நான் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டேன். நான் தையல் இடைவெளிக்காக அந்த அதை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1/2 இன்ச் பதிச்சு கீறினான். அதையும் விட்டுட்டு இதில் இருந்து இப்படியே எவ்வளோ அளவு வந்து நான்கோளில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறேன். மொத்தமாக வந்து 12 இருக்குது. எதில் இருந்துன்னு சொன்னால் இந்த 1/2 இன்ச் விட்டதையும் கழித்து இங்கே இருந்து இந்த கோட்டில் இருந்து இப்படியே அளந்து இந்த கோடு வரைக்கும் இதெல்லாம் வந்து இது கட் பண்ண போகிறேன். இது தையல் இடைவெளிக்க போகுது. அப்போ பேலன்ஸாக இருக்கிற அந்த எல்லாத்தையும் அளந்து பார்த்தேன். நான் 12 வருகுது. இதை அளந்து 12 வந்ததை 2ஆக பிரித்து சென்டர் பண்ணி மார்க் பண்ண போகிறேன். 2ஆக பிரித்தா 12 6 வரும். அப்போ 6ல் வந்து ஒரு மார்க் கொண்டு பண்ணுறேன். அடுத்ததாக இந்த தோலில் இருந்து இந்த நாங்கள் கழுத்து கீறின தோல் கீறின இடத்துல இருந்து இப்படியே 11.5 வந்து மார்க் பண்ணுறேன். வந்து பிரின்சஸ் லைன் கீறுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கிறேன் 11.5. இது மெல்லியாக்களுக்கு வந்து 10 வரும். அதாவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு வரும். 10, 10.5, 11, 11.5, 12 வரைக்கும் கூட இது இந்த இறக்கத்தை வந்து நாங்கள் எடுக்கலாம். இது வந்து பிரின்சஸ் லைன் கீறுறதுக்காக நாங்கள் ஒரு புள்ளி ஒரு அளவுக்கு வந்து இந்த அளவில் தான் வருமண்டி இருக்கும். அது வந்து 10.5, 11, 11.5, 12 ஒவ்வொருத்தட்ட மார்பின் சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவும் வந்து மாறுபடும். இது நீங்கள் கீறிட்டு இதை அப்படியே ஷேப் பண்ணி கீறிக்கல உங்களுக்கு தெரியும் இந்த அளவில் தான் வருமண்டு. அதே மாதிரி இந்த மடிப்பு பக்கத்துல இருந்து இங்காலையும் வந்து எடுக்க போகிறேன். அதுவும் 4ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணும். நார்மலாக 4 இன்ச் வந்து வரும். சில பேருக்கு அதுக்கு கூட வரும். 4ல் இருந்து 5க்கு இடையில வரும். நான் இப்போ இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4.25 வர்ற மாதிரி எடுக்கிறேன். இது மீடியம் சைஸ் உடுப்பு போடுறாக்களுக்கு 4 ஓகேயா இருக்குது. மீடியம் லார்ஜ் போடுறாக்களுக்கு இது வந்து ஒரு டபுள் எக்ஸல் சைஸ் இருக்கிற ஒரு ஆளுன்ற உடுப்பு தான். அப்படின்னு சொன்னால் அவைக்கு 4.5 எடுக்கலாம். இந்த அளவும் 5 வரைக்கும் வரும். இங்கே வந்து கூட வரைக்குள்ள இங்கேயும் அதே மாதிரி கூடவாக இருக்கும். இப்போ நான் 4.5 எடுத்துட்டு இங்கே இருந்து இங்கே 11.5 எடுத்தேன். நான் இது ரெண்டையுமே இப்படியே ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணி கொஞ்சம் இடம் வந்து அப்படியே நேராகவே வரும். அதுக்கு பிறகு கீழ்த்துண்டுக்கு ஏற்ற மாதிரி கீற போகிறேன். இப்போ டொட் லைன் போட்டு கீறி இருக்கிறேன். அதையே இப்போ ஜாயின் பண்ணி விடுறேன். ஜாயின் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து நாங்கள் ஒரு கோடு கீறி இருக்கிறது தானே. இதெல்லாம் இதுக்கு வந்து ஒரு 7.5 8 இன்ச் மார்க் பண்ணோம்னு சொன்னால் சட்டை பார்க்கக்குள்ள நீட்டாக இருக்கும். நான் வந்து 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 7.5 எடுக்கலாம், 8 எடுக்கலாம். இந்த ஷேப் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும்.
இதையும் வந்து இங்கே இருந்து இங்கே கொண்டு போய் அப்படியே ஜாயின் பண்ணுறது. கீழே கீறி இருக்கிற கோட்டில் வந்து இங்கே அரை இன்ச் வந்து உயர்த்திட்டு அப்படியே அதையும் வந்து ஜாயின் பண்ணி விடுறேன். இந்த அரை இன்ச் உயர்த்தி கீறினா தான் எங்களுக்கு கீழே வந்து சட்டை தொங்காமல் நீட்டாக இருக்கும். அதுக்காக அரை இன்ச் உயர்த்தி கீறி இருக்கிறேன். இந்த இடமும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் 7, 8, 8.5 அதுக்குள்ளே வர்ற மாதிரி எடுத்தீங்களேன்னு சொன்னால் இந்த அமைப்பு வந்து வடிவாக இருக்கும். இப்போ வெட்ட போகிறேன். இந்த கீறினதின் படி இந்த துணியை கட் பண்ண போகிறேன். இப்போ பின் கழுத்தை தான் இதில் முதலாவதாக வெட்ட போகிறேன். என்னென்னு சொன்னால் பின் துண்டை ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டு தான் இதுக்குள்ளால் எடுத்துட்டு தான் மற்றதுக்கான கழுத்து வெட்ட வேணும். நீங்கள் டீப்பான பின் கழுத்து கீறுறீங்களன்னு சொன்னால் ரெண்டுமே தனித்தனியை தான் நீங்கள் கழுத்து வெட்ட வேணும். இப்போ நான் வந்து நார்மலாக ஒரு சின்ன கழுத்து தானே கீறி இருக்கிறேன். அதால் பின் கழுத்தை இதிலேயே வச்சு இப்படியே முன்கழுத்தும் பின்கழுத்தும் இருக்கிற மாதிரி வச்சுக்கொண்டு அப்படியே பின் கழுத்தை மட்டும் வெட்டி இருக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே உடம்பு துண்டு வந்து வெட்டி முடிஞ்சு சைட்டில் கீறின அந்த எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக இல்லை பிரின்சஸ் லைனுக்கு கீறினதை வந்து அப்படியே வெட்ட போகிறேன். பிரின்சஸ் லைனை வந்து ஃபுல்லாகவே இப்படியே கட் பண்ணிட்டேன். அடுத்ததாக இதுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற பின் கழுத்துக்கு வந்து ஒரு துண்டு தேவைதானே, பின்பக்க துண்டை வந்து எடுக்கிறேன். இப்படி எடுத்து விட்டுட்டு அது பிறகு முன்பக்கத்துக்கு நான் கீறி இருக்கிற கழுத்தின் ஷேப்பை வந்து அப்படியே கட் பண்ண போகிறேன். பானாக்கழுத்து கீரைக்குள்ளே வந்து இதில் வந்து அப்படியே நேராக கீறாமல் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் உள்ளுக்க வந்த மாதிரி தான் கீறி இருக்கிறேன். அப்போ தான் அந்த கழுத்தின் ஷேப் வந்து வடிவாக இருக்கும். இப்போ வந்து ஃபேஸிங் துண்டும் வெட்டி இருக்கிறேன். இது வந்து முன்காலத்தின் ஃபேஸிங் துண்டு. இதே மாதிரி பின்காலத்துக்கும் வந்து ஃபேஸிங் துண்டு வெட்டி இருக்கிறேன். இப்போ 2 ஃபேஸிங் துண்டும் 2.5-2 இன்ச் அகலத்தில் அந்த கழுத்தின் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வெட்டி இருக்கிறேன். இதில் கையின் படம் வந்து கீறி இருக்கிறேன். இதில் கையின் அளவுகள் வந்து எழுதி இருக்கிறேன். கையின் நீளம் வந்து மொத்த நீளம் 8 இன்ச் எடுத்திருக்கிறேன். ஆனால் தச்சு முடிக்கைக்குள்ளே வந்து 6 இன்ச் தான் இருக்க வேணும். அதில் 1.5 இன்ச் வந்து கீழே மடிக்கிறதுக்காக விட்டுருக்கிறேன். இந்த இடத்துல மேலே வந்து அரை இன்ச் தைக்கைக்குள்ளே போயிடும். அப்போ மிச்சம் வந்து 6 இன்ச் வரும். இதில் இந்த மேலே நாங்கள் கையின் நீளம் மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழ் நோக்கி 3.5 இன்ச் எடுத்து போட்டு மார்க் பண்ணி அது ஒரு நேர்கோடு மாதிரி கீறி இருக்கிறேன். இந்த இடத்துல வந்து தச்சு முடியக்க இருக்க வேண்டிய அளவுக்கு ஏற்ற மாதிரி கீழே ஒரு கோடு போட்டுட்டு இதில் தான் கையின் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கிறேன். இங்கே இருந்து இங்கே கையின் சுற்றளவு வந்து 9 சொல்லி மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் இருந்து இது 3.5 மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஒரு நேர்கோடு மாதிரி கீறிட்டு இதை வந்து அப்படி ஒரு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி கீறி இருக்கிறேன். கீறிட்டு இதையும் அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இதையும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது தைக்கக்குள்ளே இந்த எல்லாத்தையும் மடித்து தைச்சிடுவோம். மிச்சம் வந்து 6.5 இருக்கும். இப்போ இந்த 1/2 இன்ச் மேலே தைச்சிடுவேன். மிச்சம் 6 இன்ச் இருக்கும். இதில் வந்து கை ஃபுல்லாகவே கீறி இருக்கிறேன். இப்போ இதை கட் பண்ண போகிறேன். 2 மடிப்பு துணி இருக்கிற மாதிரி தான் இதை வந்து மடிச்சுட்டு கீறினேன். நான் 2 கை வர வேணும். அப்போ அதுக்காக 2 மடிப்பு துணி இருக்கிற மாதிரி மடித்து கீறி இருக்கு. இதை வந்து சென்டர் பண்ணியும் மார்க் பண்ணுறேன். ஏன்னா தைக்கைக்குள்ளே எங்களுக்கு இதில் சென்டர் பண்ணி இருந்தால் தைக்கைக்குள்ளே சரியான இடத்துல வச்சு தைக்கலாம். அதுக்காக இதில் இப்போ 2 கையுமே இருக்குது. அடுத்ததாக பெல்ட் வந்து வெட்ட போகிறேன். பெல்ட் வந்து 3 இன்ச் அகலத்தில் வர்ற மாதிரி தான் தைக்க போகிறேன். அதுக்கு துணி வந்து பத்தாமல் இருக்குது. அதால் இந்த மாதிரி பொருத்திட்டு பெல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து தைக்கைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். இப்போ சட்டைக்கு தேவையான எல்லாமே வெட்டி முடிஞ்சுது. அடுத்ததாக தைப்போம். இதுதான் வந்து முன் துண்டு, இது நடுவான் துண்டு. இது 2 வந்து பிரின்சஸ் கட் வெட்டி இருக்கிற 2 சைட்டுக்கும் வர போகிற துண்டு தான் இது. இதை வந்து இப்படியே பொருத்த போகிறேன். இதில் இருந்து இங்கே வரைக்கும் அப்படியே பொருத்தி தைக்க போகிறேன். இதில் தைக்கக்குள்ள இந்த துணியில் இதை இழுக்காமல்
இந்த துணியில மட்டும் நாங்க தைக்கைக்குள்ள இப்படி வச்சுட்டு இதை மட்டும் இழுத்து இப்படியே சேர்த்து தைப்போம். தைச்சு இப்படியே இது வரைக்கும் பொருத்த வேணும். தைக்க பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். அத மாதிரி இந்த பக்கத்தையும் வந்து இப்படி வச்சுட்டு ஒரு பக்கத்தை கீழே இருந்து பொருத்தி கொண்டு வருவோம், ஒரு பக்கத்தை மேலே இருந்து பொருத்தி கொண்டு வருவேன். இந்த முன்பக்கம் எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தான் பின்பக்கமும் தைக்கிறது. இப்ப முன்பக்கத்தை தைச்சிட்டு பார்ப்போம். இதுல இந்த துணியை வச்சு பொருத்த போறேன். வைக்கைக்குள்ள இந்த இவடத்தின் இந்த கூர் மாதிரி ஷேப் இருக்கிறத கொஞ்சம் மேலேயா இருக்கிற மாதிரி வைக்கிறேன். அப்பதான் நாங்கள் தைச்சிட்டு திருப்பி பார்க்கக்குள்ள சரியான ஷேப்பில் ஆம்கோல் இருக்கும். முதலே சொன்ன மாதிரி இந்த துணியை மட்டும் ஒரு கொஞ்சம் இடத்துக்கு இழுத்த மாதிரி தைக்க போகிறோம். நிறைய இழுத்து தைக்க தேவையில்லை. ஒரு அளவுக்கு நாங்கள் இழுத்து தைச்சோம்னு சொன்னால் கீழே மிஞ்சாமல் ரெண்டு துண்டுமே சேர்ந்த மாதிரி வரும். இது வரைக்கும் இழுத்து தைச்சா சரி. அதுக்கு கீழே நார்மலாயே ரெண்டு துண்டையும் சேர்த்து கொடுத்தினா ஓகே. தைச்சு கொண்டு வரைக்குள்ள நீங்க கீழான் துணி ரெண்டும் பொருந்துதோன்னு சொல்லி பார்க்க வேணும். என்னன்னு சொன்னா அப்படி உங்களுக்கு பொருந்தாம விடுதுன்னு சொன்னா நீங்க இங்கேயே தைச்சதா விட்டுட்டு திருப்பி இருந்து தைக்கலாம். பொருந்துதுன்னு சொன்னா அப்படியே நேர தைச்சு கொண்டு போகலாம். இதே மாதிரி மெட்ட பக்கத்தையும் தைக்க போறேன். அந்த மெட்ட பக்கத்தை கீழே இருந்து முதல் ஆம்கோல்ல இருந்து தைச்சு கொண்டு வந்தாங்க. இது கீழே இருந்து தைக்க போறேன். இதுக்கு கீழே இருந்தால் அப்படியே நோமலாக ரெண்டையும் பொருத்தி போட்டு ஆம்கோல் அடி வரைக்குள்ள அந்த மார்பு சுற்றளவு எடுத்த இடத்துல அங்கால நாங்கள் அப்படி இழுத்து தைச்சோம்டா சரி. இதில் இருந்து இங்கால வர்ற இந்தலா துண்டுக்கும் இந்த துண்டை மட்டும்தான் நாங்கள் அப்படி இழுத்து சேர்த்து பொருத்த போகிறோம். தைக்கைக்குள்ள இந்த துண்டை நாங்கள் அப்படி இழுக்கக்கூடாது. ஏன்னா இது கூட இழுபடும். அதால் இழுக்காமல் இந்த மேலான மட்டும் இழுத்து பொறுத்துறேன். இப்போ முன்பக்கத்தின் துண்டு ரெண்டு சைட்டினையும் பிரின்சஸ் லைன் பொருத்தியாச்சு. இதே மாதிரி பின்பக்கத்தையும் பொறுத்துறேன். பின்துண்டின் பிரின்சஸ் லைனும் பொருத்தியாச்சுது. அடுத்தது ஃபேசிங் துண்டை தைச்சிட்டு கழுத்தோட அப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டு கழுத்துக்குமான ஃபேசிங் துண்டை இந்த பக்கம் 1/2 இன்ச் உள்ளுக்குள்ள மடிச்சு அப்படியே சுத்தி வர தைச்சிருக்கிறேன். அதே மாதிரி இதையும் தைச்சிருக்கிறேன். இது முன்பக்க துண்டு. முன்பக்க துண்டில் ஃபேசிங் துண்டு அப்படியே வச்சுட்டு 1/4 இன்ச்சில் இப்படியே பொருத்த போகிறேன். பானா கழுத்துன்றதால அந்த ஒவ்வொரு திருப்பங்கள்லையுமே இந்த மாதிரி ஊசியை உள்ளுக்க குத்தி விட்டுட்டு தான் திருப்பி தைக்கணும். அதுக்கு பிறகு இதில் தூர கட் பண்ணி இருக்கிறேன். நான் சட்டை தைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் கழுத்துகள் இந்த மாதிரி தான் பொறுத்துறேன் நான். அடுத்ததா இதில் ஒரு படிமான தையல் ஒன்று தைக்க போகிறேன். இதில் படிமான தையல் போட்டுட்டு இந்த இடத்துல இருக்கிற நூலை கட் பண்ணி விடுறேன். ஏன்னு சொன்னால் அப்போ தான் நாங்கள் அந்த கழுத்தை உள்பக்கமாக திருப்பி தைக்கக்குள்ள நீட்டாக இருக்கும். இனி இதை உள்பக்கமாக திருப்பி போட்டு இந்த விளிம்பில் திருப்பவும் ஒரு படிமான தையல் ஒன்று போட போகிறேன். உங்களை விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதில் போடாமலும் விடலாம். தையல் முன்பக்கம் ஃபுல்லாகவே தைச்சு முடிஞ்சுது. உள்பக்கத்தில் உள்கட்டு தையல் போட போகிறேன். அடுத்ததா இதில் பின்பக்க துண்டை வச்சு பின்காலத்தின் ஃபேசிங் துண்டை பொறுத்துறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முன்பக்க துண்டையும் பின்பக்க துண்டையும் நல்ல வளம் ரெண்டுமே இருக்கிற மாதிரி பார்த்து இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு இதை திருப்பி போட்டு இதுக்கு மேலே தான் பின்பக்கத்தின் ஃபேசிங் துண்டை வச்சு தைக்க போகிறேன். இந்த ஃபேசிங் துண்டையும் இந்த நல்ல பக்கமும் வெளியில் தெரிகிற இந்த பக்கமும் இந்த பின்துண்டின் பக்கமும் சேர்ந்த மாதிரி இப்படி வைக்கிறேன். ஷோல்டரை பொறுத்துறதுக்கு 2 ஆம்கோலும் சேர்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படியே 1/2 இன்ச்சில் தைச்சு கொண்டு
இவ்விடத்துல இந்த முன்பக்க காலத்து இருக்கிற இடத்துல ஊசியை குத்தி அப்படியே தைக்க போகிறேன். ஒரு அளவு வரையும் தைச்சிட்டு இதை இதுக்குள்ளே வச்சு இப்படியே இவ்விடத்தில் ஊசியை குத்தி திருப்பி தைக்க போகிறேன். இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறீங்கன்னு சொன்னால் குண்டு பின் பண்ணிட்டும் தைக்கலாம். இப்படியே இந்த மாதிரி தைச்சிருக்கிறேன். இங்கே இந்த அரை இஞ்சில் தைச்சிருந்து இதில் குத்தி இப்படியே தைச்சு இங்கே தைச்சிருக்கிறேன். இனி இதில் கட் பண்ணி போட்டு திருப்பி ஒரு படிமான தையல் ஒன்று போட போகிறேன். கட் பண்ணின அப்புறம் இதை அப்படி திருப்பினோம்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். ஷோல்டர் ரெண்டையும் இந்த மாதிரி ஃபேஸிங் நுண்டு வச்சு நீங்கள் திருப்பினீங்கன்னு சொன்னால் தான் இந்த இடத்துல பிரியாமல் இந்த தையல் நீட்டாக இருக்கும். இனி இதை இங்கே இருந்து இப்படியே படிமான தையல் ஒன்று போட போகிறேன். இப்போ ஃபுல்லாகவே தைச்சி முடிஞ்சுது. இனி இதுக்குள்ளே இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபேஸிங் துண்டை வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு தையல் போட போகிறேன். அடுத்ததாக கை தைக்க போகிறேன். கையில் இந்த 1.5 இன்ச் கீழே மடித்து தைக்கிறதுக்காக விட்டது. அதை முதல் மடித்து தைக்கிறேன். அரை இன்ச் இப்படி மடிச்சுட்டு இந்த நாங்கள் வெட்டி இருக்கிற இந்த மடிப்பு நேர எடுத்துட்டு இப்படியே தைக்கிறேன். இதில் இந்த ஷோல்டர் ரெண்டும் பொருத்தின இடத்துல இருந்து நான் இதில் சென்டர் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் கையை. அது ரெண்டையும் இப்படி சேர்த்த மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு இந்த சென்டரில் இருந்து தான் இப்படியே கையை அரை இன்ச்சில் பொருத்த போகிறேன். ஏனென்று சொன்னால் இங்கே இருந்து பொருத்தி கொண்டு வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிழைக்கும் சில வேளை. அதால் சென்டரில் இருந்து அரை இன்ச்சில் பொருத்த போகிறேன். இந்த கை சம்பந்தமான கை எப்படி கீறுறது, வெட்டுறது, தைக்கிறதுன்றெல்லாம் சொல்லி ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா கிளியராக விளங்கும். இப்போ கை அரை இன்ச்சில் ஃபுல்லாகவே தைச்சி முடிஞ்சது. இனி 2 சைட்டையுமே பொருத்தி தைக்க போகிறேன். இப்போ இதில் 1.5 இன்ச் தையல் இடைவெளியாக விட்டேன். நான் அதை அப்படியே பிடிச்சு தைக்க போகிறேன். இப்படியே தைச்சி கொண்டு கீழே தைக்கக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு இந்த நுனியில் அரை இன்ச் முடிக்கிற மாதிரி தைக்க வேணும். இடுப்பு வரைக்கும் தான் 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி அப்படியே தைச்சிருக்கிறேன். இடுப்புக்கு கீழே அரை இன்ச் வர்ற மாதிரி தான் தைக்க வேணும். இதில் இடுப்பில் இன்னும் ஒரு தையல் இப்படியே போட்டு உங்களோட இடுப்பின் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி தைக்கலாம். மாதிரியே அடுத்த பக்கத்தையும் 2 சைட்டையும் பொருத்த போகிறேன். சைட் ரெண்டுமே பொருத்தி தைச்சா பிறகு மடிப்பு தைக்கிறேன். கீழே 1/4 இன்ச் மடித்து இப்போ இன்னும் ஒரு 1/4 இன்ச் மடித்து இப்படியே சுற்றி வர தைக்க போகிறேன். இந்த மாதிரி நீட்டாக தைக்க வேணும். அப்போ தான் கீழே நீட்டாக இருக்கும். இது ஒரே நடியாக உங்களுக்கு இப்படி மடித்து தைக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் முதல் ஒரு மடிப்பு போட்டு அப்படியே நேராக தைச்சிட்டு இப்போ திருப்பி இன்னொரு மடிப்பு போட்டும் தைக்கலாம். இப்போ நாங்கள் தைச்சி முடிச்சுட்டு அப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். கீழே 1/4 இன்ச்சில் ஃபுல்லாக மடித்து தைச்சிட்டேன். அடுத்ததாக பெல்ட் தைக்க போகிறேன். 2 பெல்ட்டுமே தைச்சிருக்கிறேன். இது உங்களுக்கு எவ்வளோ நீளத்தில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 இன்ச் அகலத்தில் வெட்டிட்டு அப்படியே நேராக தைச்சு திருப்பி எடுத்திருக்கிறேன். இதை இப்போ இடுப்பில் எங்களுக்கு எந்த இடத்துல வர வேணுமோ 14 அறையில் தான் நான் எடுத்தேன். நான் அந்த இடத்துல வச்சு பெல்ட்டையும் தைச்சிட்டேன்னு சொன்னால் சட்டை தைச்சி முடிஞ்சிட்டேன். இதுதான் நாங்கள் தைச்ச சட்டை. பிரின்சஸ் லைன் இருக்கிற ஷோர்ட் கையோட சேர்ந்த மாதிரி ஒரு பானா கழுத்து வர்ற மாதிரியான ஒரு நார்மல் சட்டை தான் தைச்சிருக்கிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த சட்டை எப்படி வெட்டி தைக்கிறதுன்னு சொல்லி விளங்கி இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி வேறு என்ன மாதிரியான தையல் வீடியோ வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. வேறு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.